ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாகவே எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் பேயில் வந்துட்டு மணியை நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டெடுக்கு அடுத்தது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்ம எமர்ஜென்சியாக இருப்போம், அந்த டைமுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 10 20 100 1000 இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஒரு குறிப்பிட்ட ட்ரான்சாக்ஷனுக்கு அப்புறம் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு UPI லிமிட்டெட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வெளியே வந்துடும். சரி, ஏன் வருதுன்ட்டுன்னு உங்களுக்கும் இது தெரியாது. அது சரி, அது வரத்தை வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியுமா, அதுக்கப்புறம் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறோம், மொபைல் பேங்கிங்கில் வந்துட்டு உங்களோட UPI ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு UPI லிமிட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பண்ணிவிடுங்க மொபைல் பேங்கிங்கில். இல்லை இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது ரெண்டுமே தெரியல, ஆனால் நான் கூகுள் பே யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க, உங்களோட நியரஸ்ட் பிரான்ச் ஏதோ அந்த பிரான்ச்சை போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னோடய ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா UPI லிமிட்டெட் எவ்வளோ இருக்கோ மேக்ஸிமம் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பேங்க்கில் வந்துட்டு பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பண்ணிவிட்டு வந்துட்டு கூகுள் பேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெட் பண்ணணும். அதாவது UPI ரீசெட் பண்ணணும். வந்துட்டு UPI ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது UPI செட் பண்ணுறப்போ ஒரு 5000 மட்டும் தான் நம்மளால், அதாவது 5000 மட்டும் தான் நம்மளால் சென்ட் பண்ண முடியும் அதிகபட்சமாக. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது 1 lakh டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வர மாறுதுன்னா முதல்ல என்ன பண்ணால் நம்ம UPI வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், SBI பேங்க், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் HDFC பேங்க், அப்புறம் ICICI பேங்க், இந்த மாதிரி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா UPI வந்துட்டு அந்த பேங்க்கு கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு 25,000 30,000 அனுப்புகிறீங்க, அதுக்கப்புறம் அனுப்ப முடியலன்னா உடனே ரீசெட் பண்ணணும். அதாவது UPI ரீசெட் பண்ணிவிட்டு புது UPI வந்து ஜென்ரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன பண்ணால் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்துட்டு HDFC பேங்க்குக்கு நீங்கள் மாறுன்றப்போ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை இப்போ நம்ம புது மொபைல் வாங்குறப்போ அது பழைய மொபைலுக்கும் புது மொபைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு புதுசு வரன்றப்போ உங்களுக்கு மறுபடியும் UPIயோட லிமிட்டட் வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க. அதில் நீங்கள் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஐடியாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூகுள் பேயில் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு அதிகமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மூணுத்துலேயும் நீங்கள் நம்மளோட பேங்க்கை வந்துட்டு லிங்க் பண்ணி வைக்கிறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷனோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும் பர் டேவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எனேபிள் பண்ணிக்கலாம் நம்ம. அதால் உங்களுக்கு வந்துட்டு ஒன்று இல்லைனாலும் ஒரு ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் UPI வந்துட்டு இல்லை எனக்கு, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர் டேவுக்கே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நீங்கள் ஒன்று நியரஸ்ட்டு உங்கள் பேங்க்கு சைடு போகணும், இல்லை நீங்கள் மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் இந்த சைடில் போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கன்னா கூகுள் பேயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா UPIயை ரீசெட் பண்ணணும். UPIயை ரீசெட் பண்ணால் தான் உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது புது ஜென்ரேட் பண்ணி அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் UPIயை வந்துட்டு ரீசெட் பண்ணி புது பின் செட் பண்ணுறப்போ நீங்கள் 5000 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியும். மீதி இருக்கிற அமௌண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் 1 lakh வரைக்கும் பர் டேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.